ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். எப்போ பார்த்தாலும் ஒரே டைப்பில் பிரியாணி செஞ்சு வீட்டில் ரொம்ப போர் அடிக்கிறாங்களா? நம்ம ஹோட்டல்லே வாங்கக்கூடிய இந்த பிரியாணியை எப்படி ஈஸியாக வீட்டிலே செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு 1 kg ரைஸ்க்கு 1 kg சிக்கன் போட்டிங்கன்னா ரேஷியோ கரெக்டாக இருக்கும். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, பெப்பர், இதோட அளவு எல்லாமே நான் மேலே ரைட் பண்ணுறேன். 1 kgக்கு எவ்வளவோ அவ்வளோ போடுங்க. அப்படி 2 kgனா டபுளாக வந்து அளவு எடுத்துக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஒரு லெமன் ஃபுல்லாக ஸ்க்வீஸ் பண்ணி அதோட ஜூஸ், இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணும் போதே நீங்கள் வந்து இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக வந்து எல்லாமே ஒரு சிக்கன் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இது கூடவே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்த ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, புதினா, நீங்கள் நல்லா காரம் சாப்பிடுங்கன்னா ஒரு 7-8 பச்சை மிளகாய், அப்படி இல்லைன்னா 5 அந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிரியாணியில் சேர்க்கக்கூடிய எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கெட்டியான தயிர். இன்னொன்று மெயினாக இதில் என்ன இதுக்கு ரிச்னஸ் கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த நட்ஸ் வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணுவாங்க. நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி போட்டுக்கிறோம். என்னென்ன நட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பாதாம், பிஸ்தா, கேஷ்யூஸ், அவ்வளோதான். வேணும்னா நீங்கள் சீட்ஸ் இருந்தால் கூட ஆட் பண்ணிட்டு அதையும் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இல்லைனா நீங்கள் சாப் பண்ணியும் போடலாம், உங்கள் விஷ் தான் ரெண்டுமே. எப்படி இதோட ரிச்னஸ்க்கு இந்த நட் பேஸ்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோ, இதோட டேஸ்ட்டுக்கு வந்து நம்ம ஃப்ரைட் ஆனியன்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணுவோம். நிறையா வந்து தேவைப்படும். அதனால ஒரு 1/2 kg கிட்ட நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயிலும், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் 2 டேபிள் ஸ்பூன் கீயும் ஆட் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் லஞ்சுக்கு பண்ண போகிறீங்கன்னா மார்னிங்கே இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடணும். இல்லை ஓவர் நைட்டே கூட நீங்கள் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு லஞ்சுக்கு எடுத்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இதில் 2 hours கூட சோக் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து அப் டு யோர் விஷ் தான். நம்மளோட சிக்கன் ஓரமாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதுக்கு தண்ணி நல்லா பாயில் பண்ணிட்டு இருக்கும் போதே அது கூட இந்த ஹோல் ஸ்பைசஸும் ஆட் பண்ணிக்கிட்டு வினிகர் இல்லைனா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அப்போ தான் உங்களோட ரைஸ் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக கிடைக்கும். கூடவே கொத்தமல்லி, புதினா இதுவும் போட்டுட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா பாஸ்மதி ரைஸை ஒரு 15 to 20 minutes சோக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் ஆட் பண்ணி ஒரு 70% வரைக்கும் குக் ஆகிற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ தான் நம்ம மெயின் ப்ராசஸ்குள்ளேயே போக போகிறோம். நம்ம மேரினேட் பண்ணி வச்ச அந்த சிக்கனை ஒரு கடாயில் ஆயிலும் கீயும் சேர்த்து ஹீட் ஆனதுக்கப்புறம் அப்படியே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 minutes இன்டர்வலில் பரட்டி விட்டு ஒரு 50% மட்டும் குக் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. சப்பாத்தியும் பரோட்டாவும் சாப்பிட்டா சும்மா எப்படி இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் வந்து ஓரளவுக்கு எண்ணெய்லாம் தெளிஞ்சு ஒரு 50% குக் ஆகிடுச்சு. சிக்கனும் நல்லா வெந்து, சாதமும் முழுசாக வெந்து, நீங்கள் தம் போட்டிங்கன்னா நல்லா நீங்கள் கூழ் தான் சாப்பிடணும் அதுக்கப்புறம். ஸோ நான் சொன்ன மாதிரி கரெக்டாக இது ஒரு சிக்கன் 50%ம் நம்மளோட ரைஸ் 60 to 70%, அதாவது முக்கா பதத்தில் வெந்தும் இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு லேயரில் நம்ம சிக்கன் இருக்கும், நெக்ஸ்ட் லேயரில் ரைஸ் போடுறீங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா கொஞ்சம் போட்டுட்டு ஃப்ரைட் ஆனியன்ஸ் போடுறீங்க. அதுக்கப்புறம் நம்மளோட சாஃப்ரானை மில்கில் ஆட் பண்ணி வச்சுருப்போம், அதை கொஞ்சம் ஊற்றுறீங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் லேயர் ரிப்பீட் இதே மாதிரி செஞ்சுட்டு ஒரு 20 minutes தம் விடுறீங்க. விட்டுட்டு எடுத்தீங்கன்னா சொர்க்கமே இங்கே தான் கைஸ் இருக்கும். எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் கீ ரொம்ப பிடிக்குன்றதுனால ஒரு லேயர்லையும் அதை ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் ஆயில் கூட இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் கைஸ், ரொம்ப வர்த்தான நம்மளோட முகலாய் சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. தம் போட்டு எடுத்ததுக்கப்புறம் அந்த ஒரு லேயராக நீங்கள் இந்த மாதிரி உடையாமல் எடுக்கணும், உதிர்த்து. ஓகேங்களா? இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பிரியாணியை செய்யணுமா அப்படின்னு யோசிக்காதீங்க. கண்டிப்பாக வர்த்தாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். வேறு ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நல்லா இருக்குதுங்களா? முகலாய் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்க, செம்மையா இருக்கும்.